இன்றைக்கி சாட்டர்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஈவினிங்காக எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன். ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு ஃபுட் அல்சர் இருக்குது. டாக்டர் சோமேஷ் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பெரிய பெரிய சர்ஜரிஸ் இல்லை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாத ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்குறாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தனி ஒரு வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ டயபெட்டிக்கால நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஈவினிங் வர அப்போ நாங்கள் சமோசா கச்சோடி இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சமோசா கச்சோடிலாம் சாப்பிட்டு. ஸோ இப்போலாம் டெய்லி ஆஃபீஸ் ஃபுட் தான் சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாக மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரின்னு இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட்டான சமோசா டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. ஸோ சமோசா கச்சோடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தென் சுட சுட காஃபி போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த கான்டினென்டலோடைய காஃபி பவுடர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் காஃபியோடைய டேஸ்ட் சூப்பராகவே வருது. ஸோ காஃபி சுட சுட போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி சாட்டர்டே ஸோ பெட்லாம் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பழைய பெட்ஷீட் எல்லாமே வாஷிங்காக போட்டாச்சு. ஸோ வாஷ் பண்ணி புது பெட்ஷீட் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த பெட்ஷீட் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ லைட் ப்ளூ கலரில் ஃபுல்லாக ப்ளெயினாக காட்டனில் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஒரு குவீன் சைஸ் பெட் சைஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது லைட் கலருன்றதுனால ஈஸியாக அழுக்காயிடுது. ஸோ அதனால் இதை நான் கீழே போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு நார்மலான சாட்டின் பெட்ஷீட் நான் மேலே போடுறேன். ஸோ அவ்வளவுதான். இப்போ பெட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பில்லோ கவர்ஸ்லாம் மாற்றிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வேலை. நைட்டு டின்னருக்கு தோசை மாவு இருக்குது அண்ட் பரோட்டா இருக்குது. பட் ஆனால் சைட் டிஷ் தான் இல்லை. ஸோ அதுக்கு நான் PS4லேருந்து வெஜ் பாயா வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிளகெல்லாம் அரைச்சி விட்டு காலிஃப்ளவர் கேரட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் பாயா. மோஸ்ட்லி இட்லி கூட தான் இந்த வெஜ் பாயா கொடுப்பாங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம தனியாக வாங்கிக்கலாம். 50 rupees தான் இது. அண்ட் வீட்டில் ஆல்ரெடி பரோட்டா இருந்தது. அது தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கு பரோட்டா வெஜ் பாயா. பட் ஆனால் எனக்கு பரோட்டா நைட்டு எடுத்துக்க பிடிக்கல. ஸோ அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நான் சீஸ் தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சீஸ் நல்லா தோசை மேலே தூவி விட்டுட்டு அவ்வளோதான். ஸோ நைட்டு டின்னருக்கு நான் சீஸ் தோசை அண்ட் வெஜ் பாயா சாப்பிட்டேன். இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. ஓகே, பாய்.